ஹாய் வெல்கம் பேக் டு சுபாகிரிஸ் சேனல். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மாருதி சுசுகி XL6ஓட பேஸ் மாடலுங்க. இந்த XL6ஓட அதாவது டீட்டெயில் ரிவ்யூ அண்ட் டெஸ்ட் ட்ரைவ் பற்றி தான் நம்ம பேச போகிறோம். அதாவது சைடு ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குங்க. வண்டி லுக் வைஸு இது 4.7 மீட்டர் லென்த் உள்ள பெரிய வண்டிங்க. அதாவது 6 சீட்டர் வெஹிக்கிள். இந்த சைடு வியூ பார்க்கும்போது அஸ் இட் இஸ் எனக்கு நம்ம ஃபீல் ஆகுது எர்டிகா மாதிரியே. உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்ட்டு கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பேக் சைடு பார்த்துடலாம். பேக் சைடு எப்படின்னா எனக்கு ஃபீல் ஆகுதுன்னா சேம் இதுவும் எர்டிகா மாதிரியே தான் ஃபீல் ஆகுது. ஆனால் கீழே பம்பர் லுக் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்க மாதிரி தெரியுது. அப்படி நம்ம உள்ள இன்டீரியரும் பார்த்துடலாம் எப்படி இருக்குன்ட்டு. இன்டீரியர் லுக்கும் அஸ் இட் இஸ் சேம் நம்ம எர்டிகாவே தாங்க. கொஞ்சம் சில பல மாற்றங்கள் இருக்குது. சின்ன சின்ன மாற்றங்கள் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். முன்னாடி ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதில் சின்னதாக ஸ்டோரேஜ் வைக்கிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. அதில் ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு சின்ன சின்ன காயின்ஸோ அதே வச்சுக்கலாம், அவ்வளோதாங்க. ஃப்ரண்ட் ஹேண்ட் பிரேக்கும் இருக்குங்க. இப்போ நம்ம பார்த்துருக்கிறது 5 ஸ்பீடு மேனுவல் வண்டிங்க. பெட்ரோல் வண்டி தான். பேஸ் மாடலுக்கும் டாப் மாடலுக்கும் மேஜர் சேஞ்சஸ்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஒரே ஒரு கேமரா மட்டும் மாட்டிட்டா போதும். பேக் சைடு பார்த்துடலாம் பூட் ஸ்பேஸ் எப்படி இருக்குன்ட்டு. பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா இதில் 209 லிட்டர் பூட் ஸ்பேஸ் தான் கிடைக்கும். இன்கேஸ் நம்மளுக்கு பூட் ஸ்பேஸ் அதிகமாக வேணும், கம்மியாக தான் போயிட்டுருக்கோம் லாங் ட்ராவலுக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 4 பேர் மட்டும் இந்த மாதிரி பேக் சைடு இருக்கிற சீட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க. அட்ஜஸ்ட் பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்லி த பூட் ஸ்பேஸ் வில் பி இன்க்ரீஸ்டு ஆன் அனதர் 200 to 250 லிட்டர் இன்க்ரீஸ் ஆயிரும். கீழேயும் கூட பார்த்துங்க ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். இது வேணும்னா வச்சுக்கலாம், இல்லை கழட்டி வீட்டில் வச்சுட்டு போயிடலாம். இதில் ஸ்டெப்னி எங்கே கொடுத்துருக்காங்கன்னா பாட்டமில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சென்டரில் கேப்டன் சீட்டுங்க. 2 பேர் உட்கார மாதிரி தான் இருக்கும். இன்கேஸ் நீங்கள் அனதராக ஒரு சீட்டு அடிஷ்னல் ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கலாம். சைடு டோர் சைடு பார்த்தீங்கன்னா 4 சைடுமே பவர் விண்டோ. அப்புறம் வாட்டர் பாட்டில் வைக்கிறதுக்கு 4 சைடுமே கொடுத்துருக்காங்க. 4 ப்ளஸ் பேக் சைட்லேயும் வாட்டர் பாட்டில் வைக்கலாம். பிளாஸ்டிக் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா அவ்வளோவா ஹார்டாக இல்லை, கொஞ்சம் ஹெவியாக இல்லைங்க. நம்ம ரெனால்டு குயிட்டில் எப்படி கொடுத்துருக்காங்களோ அது மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு எப்படி தோணுன்னு நீங்கள் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் பேக் சைடில் ஒரு வயர் சார்ஜ் பண்ணுறதுக்கு வயர்லெஸ் இல்லைங்க, சாரி, ஒரு சாக்கெட் கொடுத்துருக்காங்க. பேக் சைடு ஏசி எப்படின்னா பின்னாடி மேலேயே ரூஃபில் ஏசி கொடுத்துருக்காங்க. அது அட்ஜஸ்டபிள் தாங்க, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 4 ஏசி வெண்ட் இருக்குங்க. ஏசி ஆன் பண்ணி பார்த்தோம், ஓகே சூப்பராக இருந்துச்சுங்க. பேக் சைடு வரைக்கும் ஏசி நல்லா கூலாகவே வருது. பின்னாடி போய் உட்காந்து பார்த்துடலாம் எப்படின்ட்டு. அடல்ட்லாம் போகிறதுக்கு கரெக்டாக இருக்குமா இல்லையான்ட்டு, இல்லை சில்ட்ரனுக்கு தான் கரெக்டான்ட்டு. இல்லைங்க கரெக்டுங்க, அடல்ட்டும் போகலாம், நோ இஷ்யூ. நான் 5.5 ஃபீட்டு, எனக்கு மேலே எதுவும் தட்டவும் இல்லை. நான் அழகாக கிராஸ் பண்ணி பேக் சைடு சீட்டுக்கும் போயிட்டேங்க. பேக் சைடில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 சைடுமே கப் வைக்கிறதுக்கு, அதாவது வாட்டர் பாட்டில் வைக்கிறதுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. பேக் சைடு சீட்லேயும் உங்களுக்கு ஹெட் ரெஸ்ட்டு வந்துடுங்க. ஃப்ரண்ட் வியூ பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு. அதாவது இன்சைடில் நான் பேக் சைட்லேருந்து எடுத்துகிட்டு இருக்கேன், செம்மையாக இருக்குங்க. ஒரு பேக் சைடு லைட்டு ஹாலஜன் லைட்டு தான் கொடுத்துருக்காங்க. ஒரு எல்இடி லைட் கொடுத்துருக்கலாம். லெக் ரூம் பற்றி பேசலாம். லெக்கு கால் அவ்வளோவா இடிக்கிற மாதிரி தெரியல எனக்கு. ஸ்பேஸ் ஓகே தான். இன்கேஸ் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஜாஸ்தி வேணும்னா கொஞ்சம் முன்னாடி மூவ் பண்ணிட்டோம்னா ஓகே ஆயிரும். கீ பார்க்கலாம் பாருங்கள். கீழே லாக்கு அன்லாக்கு, அப்புறம் அந்த கீயை மட்டும் தனியாக எடுக்கிற மாதிரி இருக்குங்க. அந்த சென்டரில் லாக் அன்லாக் கொடுத்துருக்காங்களா, சென்டரில் அப்படியே புஷ் பண்ணி அமுக்கணும்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கீ மட்டுமே தனியாக வந்துடுதுங்க. அவ்வளோதாங்க கீ, அவ்வளோதாங்க, சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதில் சுசுகி கனெக்ட் இருக்குங்க. மொபைலில் சுசுகி ஆப் கனெக்ட் பண்ணிட்டோம்னா அதிலே உங்களுக்கு வண்டியோட வெஹிக்கிள் எவ்வளோ கிலோமீட்டர் ரன் ஆகிருக்கு, எந்த இடத்துல இருக்குது, லொக்கேஷன் எங்கே இருக்குது, எல்லாமே அந்த சுசுகி கனெக்ட்லேயே தெரிஞ்சிடும். ஸ்டேரிங் அட்ஜஸ்டபிள் டில்ட் இல்லைங்க, அட்ஜஸ்டபிள் இருக்குது அப்படின்னு சொன்னால் அப்படிங்க. அப்புறம் ஃப்ரெண்டு சீட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். டிரைவர் சீட்டு ஃப்ரெண்டு பேக்கு, அப்புறம் ஹைட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். டச்சு டிஸ்பிளே பார்த்துட்டிங்க, 7 இன்ச்சு டச்சு டிஸ்பிளே தானுங்க. மியூசிக் சிஸ்டம் சின்னதாக கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் பெருசாகவே கொடுத்துருக்கலாம். இதில் சொன்ன மாதிரி கேமரா ஒன்று மிஸ் ஆகும், கேமரா ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னால் அப்படிங்க. மைலேஜ் எவ்வளோன்னு கேட்டேன். மைலேஜ் 20 எபோவ் கொடுக்குன்னு சொன்னாருங்க. 20 எனக்கு தெரிஞ்சு டவுட்டு தான் எனக்கு தெரியுது. இது 17, 18 வரைக்கும் வரும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க, தயவு செஞ்சு சொல்லுங்கள் எவ்வளோ மைலேஜ் வருதுன்ட்டு.
ஸ்டேரிங்லேயே எல்லாமே மியூசிக் சிஸ்டம், அப்புறம் என்ன சொன்னாங்க, இது க்ரூஸ் கண்ட்ரோல் எல்லாமே இருக்குதுன்னு சொன்னேன். அப்படிங்க XL6 எர்டிகா வந்து கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் வேணுன்றவங்க வந்து XL6க்கு போகலாம். 6 சீட்டர் வந்து சொன்ன மாதிரி பேக் கேமரா மட்டும் மிஸ் ஆகுங்க, அதை மட்டும் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். மித்தபடி ஓகே. டாப்புக்கும் பேஸுக்கும் மேஜர் வித்தியாசம் இல்லைன்னு சொன்னேன். அப்படிங்க டாப்பில் வந்து சன் கிளாஸ் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. ஹேலஜன் லைட் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் ஆனால் இண்டிகேஷன் இதிலேயே தெரிஞ்சிருங்க. சைட் டோரில் ஓப்பன் இருந்தாலும் ரைட்டு லெஃப்ட்டு. ஃப்ரண்டில் வந்து ஐஆர்பிஎம் வந்து மேனுவலி அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி தாங்க இருக்குங்க. மேனுவலி அட்ஜஸ்ட் பண்ணுறது. லெஃப்ட் சைடில் வந்து கோ பேசஞ்சர் சைடு மட்டும் ஒரு கிளாஸ் கொடுத்துருக்காங்க. கிளப் பாக்ஸ் பார்த்தலாம். கிளப் பாக்ஸ் கொஞ்சம் சின்னதாக இருக்குங்க. மஹேந்திரா 3XOவில் பார்த்தோம், அது கொஞ்சம் பெரிய கிளப் பாக்ஸ் மாதிரி தெரிஞ்சுது. இது கொஞ்சம் சின்னதாக தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்டில் வந்து லுக்கு பார்க்கும்போது நல்லா இருக்குங்க. பேக் சைடு ஏற்கனவே பேசிட்டு நம்ம ஏசி வெண்ட்டு எப்படி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கன்னு. கேப்டன் சீட் சைடு உட்காரவங்க வந்து லெக் ஸ்பேஸ் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குங்க. அப்புறம் பின்னாடியும் கேப்டன் சீட் சைடையும் ஒரு சார்ஜர் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. 12 வோல்ட் சார்ஜர் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. லெக் ஸ்பேஸ் பாருங்களேன் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குன்ட்டு. ஃப்ரண்டில் 2 பேரும், சென்டரில் 2 பேரும் ரொம்ப ஃப்ரீயாக உட்காந்து போகலாங்க. சைடு டோர் சைடு வந்து மொபைல் ஹோல்டரும் அப்புறம் வாட்டர் பாட்டில் வைக்கிற ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. 4 சைடுமே பவர் விண்டோங்க. கேப்டன் சீட்டில் உட்காந்து ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. வண்டி லுக் வைஸ் பார்க்கும்போது எனக்கு என்னமோ எர்டிகா ஃபீலே ஆகுது. உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னு கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துட்ருக்கோம். வண்டி பிக்கப் வந்து சடனாக நல்லா இருக்குங்க. பிக்கப்பு ஸ்மூத்தாக இருக்குது. சஸ்பென்ஷனும் எனக்கு என்னமோ ஸ்மூத்தாக இருக்குது. ஏன்னா ஜார்ஸ் கூட ரோடு எல்லாமே அப் அண்ட் டவுனு குண்டும் குழியுமாக இருக்கும். ஸ்மூத்தாக இருக்குங்க, நல்லாயிருக்கு. டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துடலான்ட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணுங்க. புஷ் பட்டன் ஸ்டார்ட் இருக்குது. எல்லாம் வெஹிக்கிள் ஓட்டுறதுக்கும் அந்த ஃபீலிங் வந்து ஒரு பெரிய வண்டியான ஃபீலிங் எனக்கு வரலங்க. ஒரு சின்ன வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா ஸ்டேரிங் கண்ட்ரோலாக சின்னதாக இருக்குங்க. XL6 நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். எனக்கு என்னமோ ரெண்டும் சேம் மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஏன் ஃபீல் ஆகுதுன்னா இன்ஜினும் சேமுங்க. அதுவும் 1.5 லிட்டர் இன்ஜினு, இதுவும் 1.5 லிட்டர் இன்ஜினு. அது பெட்ரோலு, இதுவும் பெட்ரோலுங்க. அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால் எர்டிகாவில் வந்து 2 ஏர்பேக் தான் வருதுங்க. இதில் வந்து 4 ஏர்பேக் வருதுங்க. இது ஒன்று தான் மேஜர் டிஃப்ரென்ஸ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். மித்தபடி அவ்வளோவா டிஃப்ரென்ஸ் தெரியல. ஆனால் லுக் வைஸ் கொஞ்சம் மாறி இருக்கும், அவ்வளோதான். டிசைனில் மாறி இருக்கும் எர்டிகாவுக்கும் XL6க்கும். இது வந்து நம்ம பார்த்துருக்க மாடல் வந்து ஜெட்டா மாடல், பேஸ் மாடலுங்க. இதில் 5 ஸ்பீடு மேனுவல் கியர் பாக்ஸ் தாங்க நம்ம ஓட்டிகிட்ருக்கோம். இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அந்த டீட்டெயில் எல்லாமே லாஸ்ட்டாக கொடுக்குறேன். ப்ரைஸ் எவ்வளோன்னு, ஜெட்டா எவ்வளவு, ஆல்ஃபா எவ்வளவு, ஆல்ஃபா ப்ளஸ் எவ்வளவு, ஜெட்டாவில் வந்து சிஎன்ஜி எவ்வளோ வரும் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் சுபாகிரிஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வெஹிக்கிள் டிரைவிங்க்கு அவ்வளோ நல்ல என்தூசியாஸ்டாக இருக்குங்க. பேக் சைடு சீட்டில் பிரேம் கிருஷ்ணாவும் உட்காந்து பார்க்குற அப்படிங்க. பேக் சைடு சீட்டில் அடல்ட்டும் உட்காரலாங்க. ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி தான் நல்லா ஃப்ரீயாகவே இருக்குது. அப்புறம் இது வந்து ஃபியூல் கெப்பாசிட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 45 லிட்டருங்க ஃபியூல் கெப்பாசிட்டி. மைலேஜ் எவ்வளோ வரும்னு கேட்டேன். மைலேஜ் வந்து 21 சொன்னேன் அப்படிங்க. 21 வருமானு எனக்கு தெரில. நீங்கள் இந்த வண்டி யூஸ் பண்ணிட்டீங்கன்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் எவ்வளோ மைலேஜ் வருதுன்ட்டு. சிட்டியில் எவ்வளவு, ஹைவேல எவ்வளோன்னு சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு ஹைவேல 17 வரும்னு நினைக்கிறேன், சிட்டியில் 13-14 வரும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். சென்ட்ரல் சீட்டில் என் மகள் தியா கிருஷ்ணா உட்காந்துருக்காங்க. மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லியிருக்கேங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சுபாகிரிஸ் சேனலில் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பேசிடலாம். இந்த வண்டியோட ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 13.9 lakhsங்க ஒரிசாவில். அங்கே எவ்வளோ ரேட்டுன்னு ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.